உன் எதிரியின் நாட்டத்தை அடக்க ஒடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் நாட்டம் இப்பொழுது களை கட்டத்தான் போகிறது. என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருந்த போதிலும் என் பிள்ளைகள் அந்த துரோகத்தையும் அவமானத்தை கடந்து வரும்போதுதான் வெளியே சொல்ல முடியாத சோகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உயிருக்கு நிகராக அல்லவா அவரை நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தையும் அங்கு ஒரு வீழ்ச்சியும் ஏற்படுத்தி விட்டாரே என்ற மன வருத்தம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. என்னிடத்தில் தானே இருந்து கொண்டு இருக்கின்றார். நான் சொல்வதற்குள்ளாகவே என் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றாரே என்ற மன வருத்தம் உன் மனதிற்குள் ஆறாத காயத்தோடும் ரணத்தோடும் உன் மனதோடு யாரிடம் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் வைத்து கொண்டு இருக்கின்றாய். உண்மைதானே என் கண்ணின் மணியே? இப்பொழுது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி உனக்கு எந்த செய்தியை தரக்கூடாது என்று நினைத்தார்களோ இந்த வாராகி அந்த வெற்றி செய்தியோடு தான் உன்னை சந்திக்கப் போகிறேன். எத்தனையோ காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் சில துரோகங்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை அங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்ற ஏக்கம் உன் மனதிலே ஆறாத வடுவாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வடுக்களை மாற்றியமைத்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன். உனக்கு உரிமையுள்ள சில விஷயம் உன் கையை விட்டு சென்று விட்டதே என்று உன் மன வருத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் உனக்கு உரிமையுள்ள விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன் துரோகி அதை உன்னிடத்திலிருந்து பிரித்து கொண்டு உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அத்தனை சூழ்ச்சி வலையும் தாண்டி உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் இழந்ததை நினைத்து தான் இத்தனை காலமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உன் மனது எவ்வளவு பெரும் விஷயத்தில் வலிமையான ஒன்றை பெற்றிருக்கிறது என்பதை புரியும் நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் வெற்றியும் தோல்வியோ இன்பமோ துன்பமோ அதை சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ அடைந்துவிட்ட பிறகு எதை பார்த்து உன் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? ஒன்றுமே இல்லை தானே. அதன் பிறகு எதற்காக கண்ணின் மணியே அவர் செய்யும் செயலை பார்த்து வீணாக பதற்றமடைகிறாய்? இப்பொழுது நான் உன் எதிரியின் வீட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றேன். அவர் வீட்டில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கக்கூடாது, உனக்கான பாதையை தடைப்படுத்தி கொண்டே இருந்தாரோ அந்த விஷயத்தை அவருக்கு செய்து வைத்து நான் உன்னோடு தான் உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கும் நேர காலமும் வந்துவிட்டது. நீ சோகத்தோடும் சோதனையோடும் காத்திருந்த உனக்கு சரித்திரத்தின் படைப்பை நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன். என் பிள்ளையே, நீ ராஜ கம்பீரத்தோடு வாழ்வதற்கான நேர கால சூழ்நிலையை நெருங்கிவிட்டாய். இப்பொழுது திசை மாறாதா கிரகம் மாறாதா என்று நீ உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கு தெரு தெருவாக அலைந்து விட்டாய். என்ன செய்வது என்று தெரியாமல் உன் மனம் சொன்ன சொல்லிலிருந்து விலகிவிடாமல் நீ இந்த வாராகி தாய் என்ன சொல்கிறாளோ அதை நான் செய்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கான பாதையில் நீ தெளிவான தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றி பெறுவதற்கான நோக்கோடு யார் என்ன செய்தாலும் சொன்னாலும் ஓடிக்கொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது உனக்கான பயணத்தில் சில மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். அதனால் தான் என் பிள்ளையே, நீ கூப்பிட்ட குரலுக்கு நின்னால் ஓடி ஓடி வர முடியவில்லை. ஏனென்றால் நீ அம்மா என்று அழைத்தவுடனே உன்னை சுற்றி வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கும் போது யாருக்காகவும் இதற்காகவும் மனமில்லை என்றுதான் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எத்துணை சோகம் என்று நீ நினைத்ததெல்லாம் போதும். அந்த சோகத்தையும் வருத்தத்தையும் தாண்டி உன் மனதிற்குள் இருக்கின்ற வலியின் உணர்வை புரிந்து கொண்டு இந்த வாராகி நான் உனக்குள் வந்திருக்கின்றேன். நீ என்ன செய்கின்றாய் என்பதில் நீ என்னிடம் சொல்லிவிட்டு தானே செய்கின்றாய். அதன் பிறகும் என் கண்ணின் மணியே,
அவர் என்னை தவறாக நினைத்து விடுவாரோ, இவர் தவறாக நினைத்து விடுவாரோ என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கையில் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதை முதலில் புரிந்து கொள். நம் கைகளிலே இருக்கின்ற 10 விரல் கூட ஒன்றுக்கொன்று வேறுபட்டு வித்தியாசத்தோடு இருக்கின்றது. இதில் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள். அந்த 10 விரல்களும் ஒன்றே போல் இருந்து கொண்டு இருந்தால் நாம் எப்படி சாப்பிடுவது? அதுபோலத்தான் வாழ்க்கையின் யதார்த்தமும். நாம் அங்கு இப்படி இருக்கிறதே என்று நினைத்து கொண்டே இருந்தால் அதற்கு ஏற்ற சூழலை நம்மால் அறிவித்து கொள்ள முடியாது. அந்த சூழலில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ, அந்த அரசனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால் மட்டும்தான் அந்த நாடு வளப்பெறும். அதுபோல் என் குழந்தையே, உனக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எங்கேயுமே போக வேண்டிய அளவே இல்லை. உன்னை நான் இப்படித்தான் நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை இப்படித்தான் வரவேற்க தயாராக இருக்கின்றேன். உன் வீட்டிலா நல்லது நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள்? உனக்கா சுபகாரியம் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள்? உன் வீட்டிலா உனக்கு வெற்றி செய்தி நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள்? இனி அத்தனையும் முழுமனதோடு உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக வந்திருக்கும் போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஒரு பொழுது வீணாக்குவதே கிடையாது. அவர்கள் வீட்டில் ஆட்டம் களைக்கிட்ட போவதை உணர்வதற்கான நேர காலத்தை தொடங்கிவிட்டாய். சந்தோஷமான செய்தி வரத்தான் போகிறது. அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என் துரோகியின் வீட்டிலிருந்து என்று நீ சிந்திக்கிறாய்? என் பிள்ளையே, உனக்கா தடைகளை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் சந்தோஷத்தையே என் சந்தோஷமாக எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது உன் துரோகிகளை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே. அவர்கள் வீட்டில் நான் நல்லதை நடத்தி தருவேன் என்று சொன்னவுடன் நீ பதற்றப்படாதே. அவர்கள் உனக்கு எந்த நல்லது நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதை தடைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அந்த நல்ல செய்திதான் உன் செவி வழியே வந்து சேரப்போகிறது. இப்பொழுது உன் பிரார்த்தனையின் பலன் என் செவி வழியே வந்து சேர்ந்து உனக்கான வெற்றி செய்தியை உன்னை தேடி வரப்போகும் நிலையில் இருக்கும்போது நீ எனக்காக யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உன் அத்துணை விஷயத்திலும் உன் தாய் வராகி நான் உன் கூடவே இருந்து உனக்கான ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? வருவது வரட்டும். எல்லாவற்றையும் என் மீது தலையை போட்டுவிட்டு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உனக்கான விஷயத்தை நீ செய்ய தொடங்கு. அந்த தேடலில் இருந்துதான் ஒவ்வொரு அங்கு விஷயத்தையா கற்று தேர்வதற்கான நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்படியாவது இதை விட்டு கடந்தால் போதும், எப்படியாவது இதுவும் கடந்து போகும் என்ற வாசகத்தை மட்டும்தான் போது உன் மனதோடு வைத்து கொண்டே இருக்கின்றாய். ஏனென்றால் அவ்வளவு சிக்கல்களையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பது என் உறுதியாகிவிட்ட பிறகும் நீ மனம் சோர்வடையாதே. நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். உனக்கு ஏற்ற சூழ்நிலையே இல்லையே என்று கூட நீ எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது, உன் போராட்டத்திற்கு முடிவு நான் கொடுக்க வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ள வழிகளை நான் அறியாமல் இருப்பேனா? அந்த வழிகளையும் தீர்த்து வைத்து உன் நம்பிக்கைக்குரியவளாக இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் நினைத்தது போலத்தான் அங்கு நடக்கப் போகிறது. எந்த ஒரு செயல் அங்கு தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நினைத்தாயோ அந்த செயலை உன் எதிரிகள் தான் தடைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். உன் துரோகிகள் தான் தடைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இனி அத்தனையும் உனக்கானதாக மாறப்போகும் சூழ்நிலை வந்து விட்டது. உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கி தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நம்பிக்கை தரும் நாளாக இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய்? உன் சொல்லும் செயலும் உன் போல இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கும் எந்த துரோகத்தையும் நிலைக்காமல் உன் செயலை நீ செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கவே வேண்டாம், கவலை
கவலைப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்று யார் விதித்திருந்தாலும் சரி, அதை மாற்றியமைக்கும் திறனை இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ எதற்கு மனம் கலங்குகின்றாய்? உனக்கான பாதையில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். வெற்றி உனதாக இருக்கும்போது நீ யாரை பற்றியும் எதற்காகவும் கலங்காதே. வெற்றி கிரீடத்தை ஏற்றுக்கொள். நீ நினைத்தது அப்படியே பலிக்கத்தான் போகிறது. நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.